அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். ஹல்லேலூயா. கட்டும்போது தான் அமைதியாக இருப்பார், தூக்கிட்டு போகும்போது தான் அமைதியாக இருப்பார், அக்கினிக்குள்ளே போடும்போதும் ஆனால் அக்கினிக்குள்ளே வந்துடுவார். ஹல்லேலூயா. ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்தில் நீர்க்கால்கள் போல இருக்காம். கர்த்தர் தமக்கு சித்தமானபடி அதை திருப்புகிறாராம். இவன் நேபுகாத்நேச்சாருடைய இருதயத்தை திருப்பி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. அதில் ஒரு பியூட்டி என்னன்னா, அவங்க வெளியே வரும்போது நெருப்பின் வாசனை கூட இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா இவங்க அக்னிக்குள்ளே போன சம்பவமே அடையாளமே இல்லை. ஆமென். நம்ம கடந்து போகிற பாதைகளை விட்டு வெளியே வரும்போது அதற்கான அடையாளமே இல்லாமல் தேவன் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அந்த வாசனை, அந்த அடையாளம், அந்த சூழ்நிலை எதுவுமே இல்லாமல் கர்த்தர் மாற்றி போட்டார். ஒரு ஒரு வசனம் இருக்கு, அதாவது விவரித்தாலும் விசுவாசிக்க கூடாத அற்புதங்களை தேவன் செய்வார். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்ப மாட்டாங்க. சிலருடைய வாழ்க்கையில் தேவன் செஞ்ச காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அநேக நேரத்தில் சில டாக்டர்ஸ் மெடிக்கல் மிராக்கிள்ஸ் தேவன் செய்யும் பொழுது டாக்டர்ஸ் நம்ப மாட்டாங்க. அது எப்படிங்க சாத்தியம், ரிப்போர்ட்லாம் காட்டுங்கன்னாங்க. ஆமென். காட்டினாலும் அவங்களுக்குள்ள இப்போ தேவன் செய்யும்போது அந்த அடையாளமே இல்லாமல் மாற்றி போடுறது. எத்தனை பேர் விசுவாசிங்க? அப்போ நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணம், நம்முடைய நினைவுகள், இவைகளில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். ஆமென்.